வணக்கம், வெல்கம் டு மீனா ஸ்பீக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் கடாய் வச்சு மேங்கோ கிளேஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அவனில் குக்கரில் கேக் செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கடாய் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கடாயில் எப்படி ஒரு சாஃப்டான சிம்பிளான கேக் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு பொடி உப்பு இல்லைனா மண் ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கர் ரேக் இதை அது மேலே வச்சுட்டு நம்ம இதை ஒரு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அது ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் செய்கிற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு கேக்குக்கும் இந்த கிளேஸ்க்கும் தேவையான மேங்கோ பியூரே நான் எடுத்துக்கிறேன். 1.5 கப் தேவை நமக்கு. அதனால் இது நம்ம பல்ப் எடுத்துகிட்டு இதை மிக்சியில் நம்ம அரைக்கணும். இப்போது ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் ஜஸ்ட் இது எல்லாமே அரைஞ்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நடுவில் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மைய இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 கப் சுகர், எக்ஸ் 2 ஆட் பண்ண போகிறேன். ஒன்று ஆட் பண்ணலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா அடிக்கணும். அப்போ தான் கேக் சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 இல்லைனா 3 மினிட்ஸாவது நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ ஆயில் 1/2 கப். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா 1 கப். 1 கப் 240 ml. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். சால்ட் கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். எதுக்கு ஃபில்டர் பண்ணுறோன்னா அப்போ தான் மாவு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். லம்ஸ் இருக்காது. கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் 1/2 கப்பு. இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேங்கோ பியூரே 1/2 கப்பு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 9 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இதை ஆயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ப்ரீஹீட்டான கடாயில் வச்சிடலாம். இதை ஒரு 40 to 45 மினிட்ஸ் இப்படி க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது நீங்கள் அவனில் வைக்கணுன்னா 30 to 35 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் வைக்கலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த ஃப்ரோஸ்டிங்க்கு தேவையான மேங்கோ கிளேஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒரு பேனில் 1 கப் மேங்கோ பியூரே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது கூட 1/2 கப் வாட்டர். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். இனிஷியலாக லம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா சுகர் அரைச்சிட்டு அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவரும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த கண்ணாடி மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு கேக். இப்போ சைட்லலாம் நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் 10 மினிட்ஸ் வைக்கணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இது அப்படியே கூட நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இதை ஃப்ரோஸ் பண்ண போகிறோம் மேங்கோ கிளேஸ் வச்சு. ஸோ இதையும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம பண்ணி வச்ச மேங்கோ கிளேஸை இது மேலே வச்சு நான் ஃப்ரோஸ் பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் வேறு மாதிரி கூட ஃப்ரோஸ்ட் பண்ணலாம். லேயர் பண்ணிவிட்டு அதில் வந்து நடுவில் வந்து விப் க்ரீம், அப்போ சைட்லேயும் வந்து விப் க்ரீம் போட்டிங்கன்னா அந்த எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விப் க்ரீம் வந்து நம்ம வீடியோஸில் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரோஸ்டிங் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இது எப்படி கண்ணாடி மாதிரி நம்ம கிளேஸ் மின்னுதுன்னு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.